கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்க முழுமையாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பார்ப்போமானால், நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நம் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் பார்ப்போமானால், ஈசாக்கு பார்ப்போமானால், அவர்கள் எல்லாம் தன் தேவன் காரியத்தில் உத்தமமாய் நடந்தார்கள். அவர்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது, அவர்கள் பாக்கியவான்களாய் இருந்தார்கள். நாம் தேவன் நமக்கு கொடுக்கிற வேலைகளிலும், தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியங்களிலும் நாம் உத்தமமாய் நடக்கும்போது தேவன் நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளை பாக்கியவான்களாய் இருக்க செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? உத்தமமாய் நடக்க வேண்டும். மோசே பார்ப்போமானால், தேவனுக்கு உத்தமமாய் இருந்தார், அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார், அவர் வீட்டில் உண்மை உள்ளவராய் இருந்தார். அப்படி இருக்கும்போது மோசே கர்த்தர் ஆசீர்வதித்தது போல, நம்ம பிதாக்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதித்து அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பதற்கு நாம் தேவனுடைய காரியங்களில் உத்தமமாய் இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த வாக்கு தத்துவங்கள் உங்கள் குடும்பங்களில் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.